தமிழ் இதழியல் வளர்ச்சி சீரான முறையில் உள்ளதா? கடந்த 150 ஆண்டுகளாக நம்முடைய சமூக வாழ்க்கை எவ்வளவோ மாறி போய்விட்டது. நகரங்களில் திறந்து கொண்டிருக்கும் தேநீர் கடைகளும் மிதிவண்டிகளில் பறந்து கொண்டிருக்கும் செய்தித்தாள் பையன்களும் தான் இக்காலத்தில் பொழுது விடிந்து விட்டதற்கான அடையாளங்கள். காலை பொழுதின் தூதுவர்கள். இந்த மாற்றம் ஒரு இரவு பொழுதில் நடந்தது அல்ல. செய்தித்தாள் விற்கும் பையன்கள் வரப்பை ஒட்டிய சிறு வாய்க்கால்கள் என்றால் செய்தி நிறுவனங்களோ நாட்டின் போக்கையே திசை திருப்பும் பெரிய நதிகளை போன்றவை. நாளிதழ்கள், வார இதழ்கள், பிறை இதழ்கள், மாத இதழ்கள், காலாண்டு, அரையாண்டு இதழ்கள், ஆண்டு மலர்கள் என்று இதழ் உலகம் விரிந்து கொண்டே போகின்றது. கணிப்பொறி வளர்ச்சி காரணமாக தகவல் தொடர்பு சாதனங்கள் இன்று அசுர வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் அதன் தலைவிதியையும் அதிகாரத்தையும் தீர்மானிக்கும் சக்திகளில் ஒன்றாக இதழ்கள் விளங்குகின்றன. இரும்பு, சிமெண்ட், உரத் தொழில்களை விட இதழியல் வருவாய் தரும் தொழிலாக மாறிவிட்டது. இதழியல் தொழிலில்தான் ஒவ்வொரு நாளும் நவீன இயந்திரங்கள் வந்து குவிகின்றன. அதிகாரத்தில் இருப்பவர் கூட இதழியலாளர்களை கண்டுதான் அஞ்சுகின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை ஏடும் எழுத்தாணியும் கல்வியும் சமூகத்தில் சிலருக்கு மட்டுமே வாய்த்திருந்தன. நம் நாட்டில் 1830க்கு பிறகுதான் தாளும் மையும் தொட்டெழுதும் பேனாவும் சாதாரண மனிதனின் கைக்கு வந்து சேர்ந்தன. 1850க்கு பிறகுதான் அச்சு இயந்திரத்தின் மூலம் கருத்தை சொல்லும் எண்ணமும் நம்பிக்கையும் நம் நாட்டு மக்களிடத்தில் அரும்பத் தொடங்கின. 1780 ஜனவரி 29ஆம் நாள் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்ற ஆங்கிலேயர் ஒருவர் இந்தியாவின் முதல் இதழை கல்கத்தாவில் வெளியிட்டார். பங்கால் கெசட் என்னும் அந்த இதழ் 2 ஆண்டுகள் நடந்தது. 1785 மெட்ராஸ் கூரியர் என்னும் ஆங்கில இதழ் சென்னையிலிருந்து வெளிவந்தது. தமிழில் 1831 தமிழ் மேகசின் என்ற பெயரில் ஒரு மாத இதழ் சென்னையிலிருந்து வெளியாயிற்று. சென்னையிலிருந்து கிறிஸ்தவ சமய இயக்கத்தவர் இதனை வெளியிட்டனர். 1860க்குள் தமிழ் இதழ்கள் படித்தவர்கள் மனதில் ஒரு இடத்தை பிடித்துவிட்டன. சிறுவருக்கான இதழ்கள், சமய இதழ்கள், சமூக சீர்திருத்த இதழ்கள் என்று தொடங்கி சாதி இதழ்கள், மருத்துவ இதழ்கள், தொழில் இதழ்கள் என 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ் இதழ்களின் எல்லைகள் விரிந்தன. பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் முதல் 20 ஆண்டுகளில் இசைக்கலை, புராணம், வேளாண்மை பற்றிய இதழ்கள் உருவாயின. 1915க்கு பின்னரே தேசிய திராவிட அரசியல் இயக்கங்கள் தமிழ் சமூகத்தில் சூடுபிடித்தன. அரசியல் இதழ்கள்தான் முதலாக சமூகத்தின் அனைத்து தரப்பினராலும் ஆசிக்கப்பட்டன. 1935க்கு பிறகு திரைப்பட உலகம் இதழியலில் தனக்கென ஓர் இடத்தை பிடித்து கொண்டது. இதழ் வாசிக்கும் பழக்கம் இந்தியாவில் இன்றளவும் விரிந்து பறந்து இருக்கும் மாநிலங்கள்தான் கேரளமும் தமிழ்நாடும். இந்த வளர்ச்சியை தமிழ்நாடு பெறுவதற்கு பெருந்தொண்டாற்றிய முன்னோடிகளில் சிலரையாவது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சுதேசிமித்திரன், ஜி. சுப்பிரமணிய ஐயர், பெருங்கவிஞர் பாரதியார், திருவிக. பெரியார் ஆகியோர் இவ்வகையில் குறிப்பிடத்தகுந்தவர் ஆவர். தமக்கு என்று சில கொள்கைகளை வகுத்து கொண்டவர்கள் இவர்கள். அக்கொள்கைகளுக்காகவே இதழ் நடத்தியவர்கள். சமூகத்தில் எளிய மனிதனுக்கும் தங்கள் கருத்து போய் சேர வேண்டும் என்று எண்ணியவர்கள் இவர்கள். பண்டித நடையிலிருந்து தமிழ் உரை நடையினை மீட்டெடுத்தவர்களும் இவர்களே. இவர்கள் நடத்திய பத்திரிகைகள் அனைத்துமே வெள்ளை அரசாங்கத்தால் பிணைத்தொகை பறிமுதல் செய்யப்பட்டவையாகும். இவைகளன்றி தமிழ் பத்திரிகை உலகிற்கு வேறு சில பெருமைகளும் உண்டு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இதழ்களான செந்தமிழ், செந்தமிழ் செல்வி, கலைமகள், ஆனந்த விகடன், கல்கி, தினமணி,
தினத்தந்தி ஆகியவை அவற்றுள் குறிப்பிட தகுந்தவை. எனவே இதழ்கள் இன்றளவும் வளர்ச்சி பெற்று வருகின்றன என்பது நிதர்சனமான உண்மையாகும்.